அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரங்கள் பல தரும் வாராகி அம்மன் விரதம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்த கன்னியர்களின் ஒருவராக போற்றப்படும் வராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாள். தாயை போன்ற இரக்க குணமும் தயாள குணமும் உடையவளாக இருக்கும் வராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் உக்கிர தெய்வமாக வழிபடுகிறார்கள். வராக அவதாரம் எடுக்க மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்று சிலர் சொல்வதுண்டுங்க. சப்த கன்னியர்களான பிரம்மி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திரராணி, சாமுண்டி ஆகியோரின் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வராகி. எதிரிகளின் தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகி விளங்குகிறாள். வராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவின் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வராகிக்கு தனி சன்னதிகள் உள்ளன. அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக வராகி உள்ளதால் வராகியை வழிபாடுகளுக்கு 3 உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டோர்களின் வாக்கு. ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகியே விளங்குகிறார். மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதல் கடவுளாக விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கே நடத்தப்படும் மரபு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுங்க. வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூர்ண அருள் கிடைக்குங்க. வீட்டில் வராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேணுங்க. வராகிக்கு உரிய திசையான வடதிசை கருதப்படுகிறதுங்க. வராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கின் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேணுங்க. வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தருங்க. நைவேத்தியமாக தயிர் சாதம், மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாங்க. அது மிகவும் நல்லதுங்க. 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேணுங்க. அதேபோல 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகளைச் சேர்ந்தவர்கள் வராகியை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது. மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள், சனி திசை நடப்பவர்களுக்கு வராகி அம்மன் வழிபாடு சிறந்ததாகும். 7.5 சனி, கண்டச்சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவராக இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம். இந்த நாட்களில் வாராகியே தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து மீளலாம். இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளாக பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன்களை கிடைக்குங்க. பஞ்சமி திதியன்று வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கையாகுங்க. பெண் தெய்வ வழிபாடு என்பது நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும். தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார். புராணங்கள் படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கின்ற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடம் உள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களுக்கு தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதாரமான சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றன. வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமாக பெண் தெய்வமாவார். இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீட்டிருப்பவராக சித்தரிக்கப்படுகின்றன. இவருக்கு மற்றும் 8 திருக்கரங்கள் உண்டு. அவற்றில் ஒரு கரத்தில் ஏர்கலப்பை, ஒரு கையில் சூலம், ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற 2 கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறாள். தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபட்டுள்ளார். ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோவில் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன.
சப்த கன்னியர்களின் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மனுக்கு வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன. அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக வராகி அம்மன் சக்தி வடிவமானவர். வழிபாட்டு முறைகளில் மிக முக்கியமான தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார். தீயவற்றை அளிக்கும் முக்கிய தெய்வமாக வராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணம் ஆகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகி அம்மன் உபவாசனை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர். வராகி அம்மன் சக்தி வடிவமானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்மா சக்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகி அம்மன் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இதிலும் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்திற்கு அம்மனுக்கு அணித்தனி பிரசித்தி பெற்ற கோவில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் பராகி தேவாலா என்ற பெயரில் அமைந்துள்ளது. கலிங்கத்து மன்னரால் 9ஆம் நூற்றாண்டில் இந்த வராகி அம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் கோயில் கொண்டுள்ள வராகி அம்மன். வராகி அம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது. ஒரு சிலருக்கு அவர்கள் உரைகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றி இருப்பவர்கள். இப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகிறது என்பதை அந்த கனவு குறிப்பதாகவும் ஆன்மீக பெரியவர்களால் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடி விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் என பெரியவர்கள் கூறுகின்றனர். வராகி அம்மனை பூஜை அறையில் வராகி அம்மனின் திருவுருவ படம் அல்லது சிலை முன்பு விளக்கேற்றி தினமும் இரவு 8 மணி முதல் 10 மணிக்குள் வராகி அம்மனை வணங்கி வரலாம். இரவு நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கூட பூஜை செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை அடுத்து வரும் 5வது திதி தேய்பிறை பஞ்சமியாகும். தேய்பிறை பஞ்சமி வராகி அம்மனை வழிபட உகந்த நாளாகும். வராகி எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து அருள் புரிய கூடியவள். மேலும் வராகி வழிபடுவதால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் என்பது ஐதீகமாகும். அந்தி வேலைக்கு பிறகு வராகியை வழிபடுவது சிறந்தது. வராகிக்கு இரவு பூஜை பன்மடங்கு பலன்களை தருகின்றது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்பும் அவள் அழைக்கப்படுகிறார். தேவிக்கு தீபத்தை வடக்கு நோக்கி ஏற்றி மனம் வீசும் தூபியை எரிக்க வேண்டும். வேக வைத்த உருளைக்கிழங்கு, உளுத்தம்பருப்பு, மாதுளைப்பழம், புளி சாதம், எலுமிச்சை சாதம் ஆகியவை வராகி தேவிக்கு உகந்த பிரசாதமாகும். வராகி மந்திரங்களை 3 அல்லது 21 அல்லது 108 முறை உச்சரிக்கவும். மந்திரத்தை எண்ணி வைக்க ஜபமாலையை பயன்படுத்தவும். பூஜை முடிந்ததும் தீபாராதனை செய்யவும். 48 நாட்கள் வராகியை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. இவ்வாறு செய்வதன் மூலம் தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் மீது பொழியும் மற்றும் உங்களது ஆசைகள் நிறைவேறும். ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசா மங்கை கிராமத்தில் ஊருணி கரையில் அமைந்துள்ளது சுயம்பு வராகி அம்மன் கோவில். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சுயம்பு வராகி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தை மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் வராகி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக அம்மியில் மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய கொடுத்துவிட்டு தரிசனம் செய்வது வழக்கமாகும். பௌர்ணமி தினம் என்பது பெண் தெய்வத்திற்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் என்பது அதிகரிக்கும். அதனால்தான் அன்று நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலும் எளிதில் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட பௌர்ணமி தினத்தன்று வராகி அம்மனுக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்துக்கலாம் வாங்க. தெய்வங்களில் உக்கர தெய்வங்கள் வரிசையில் இருக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவள் தான் வராகி அம்மன். இப்படிப்பட்ட வராகி அம்மனை நாம் எப்படி பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதியில் வழிபடுகிறோமோ அதேபோல் பௌர்ணமி திதியிலும் வழிபடுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியதானவே திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படி பௌர்ணமி தினத்தன்று நாம் வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் வராகியே போற்றி ஓம் என்று கூறி வழிபாடு செய்ய வேண்டும். வராகி அம்மனுக்கு உகந்த தீபமாக கருதப்படக்கூடியது மாவிளக்கு தீபமாகும்.
மாவிளக்கில் 5 முகம் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.